இன்னைக்கு ரெண்டாவது கதை அஜ்மலா அப்படின்றவரை பற்றி. பாகவதத்தில் இது வந்து கேண்டோ 6 சாப்டர்ஸ் 1 and 2. இந்த கதைக்கு தகுந்தா போல் இருக்கிற திருக்குறள் நான் என்ன கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன்னாக்கா, யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இல்லை. மீனிங்க்கு வரும். அப்புறமா முதல்ல கதைக்கு போவோம். இந்த கதை வந்து அஜமில்லான்றவர் பற்றி நான் சொன்ன மாதிரி. அவர் ஒரு யங் மேன், எங்கள் ஒரு பிராமண பையன். தினம் சந்தியாவந்தனம் பண்ணிட்டு நல்லா மெடிடேஷன் பண்ணிட்டு ரொம்ப ஸ்பிரிச்சுவல் பாய். எல்லாம் நல்லா இருக்கு. ஆனால் ஒரு நாளைக்கு எப்படி எங்கேயோ போகும்போது, காட்டு வழியாக போகும்போது, அதாவது கிராமத்துலேருந்து வெளியில் போகும்போது ஒரு குடிசைக்கிட்ட ஒரு உழைப்பாளி ஒரு ப்ராஸ்டிடியூட் கிட்ட ஒரு இன்டிமேட்டாக இருக்கார். அவர் அதை இவர் பார்த்துடுறாரு. பார்த்த உடனே ஒரே டிசையர், இது வரைக்கும் பார்க்காத விஷயம், இந்த லஸ்ட் வந்துடுறது. அந்த அப்புறம் என்ன பண்ணுறாரு, அந்த பொம்னாட்டியே இவர் வந்து கூடவே இருக்கணுன்ற ஆசை வந்துடுறது. லைஃப் ஃபுல்லாக அந்த பொம்னாட்டியோடவே இருக்கார். எல்லாத்தையும் மறந்துடுறாரு, தான் யாருன்றதையே மறந்துடுறாரு. எனக்கு ஒரு அனதர் மாடர்ன் நாவல் ஒன்று ஞாபகம் வந்தது. சித்தார்த்தான்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஹெர்மன் ஹெஸ்டனுடைய நாவல். கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இது. ஆனால் முடிவு கொஞ்சம் வேற மாதிரி. இந்த பெண் ஆசையிலேயே அவர் காலத்தை கழிச்சிடுறாரு. கழிச்சு ரொம்ப நாள் ஆயிடுறது. அவர் வயசாகிடுது. வயசான உடனே அவர் வந்து ஒரு டெத் பெட்டில் இருக்கார். ஆனால் ஒரே ஒரு விஷயம் அவரால் மறக்க முடியல. எல்லாத்தையும் மறந்துட்டாரு. தன்னுடைய ஒழுக்கங்கள் மறந்துட்டாரு, தன்னுடைய ஸ்பிரிச்சுவாலிட்டியை மறந்துட்டாரு, எல்லாத்தையும் மறந்துட்டாரு. ஆனால் ஒன்றே ஒன்று ஞாபகம் இருக்குது அவருக்கு. கடைசியில் ஒரு பையன், நிறைய பசங்க, அதில் கடைசி பையன் மேலே ரொம்ப ஆசை. அவன் பேர் நாராயணன். இந்த டெத் பெட்டில் இருக்கும்போது யம தூதர்கள்லாம் வரான். வந்து இவர் அழிச்சுன்னு போகிறதுக்கு வந்துடுறான். அவங்கெல்லாம் பார்த்துடுறாரு இவர். இந்த தெரியுமாக்கும் அந்த டைமில் அதை பார்த்த உடனே இவருக்கு ஒரே பயம் வந்துடுது. அந்த பீதியில் ஒரே ஒரு பேர் தான் ஞாபகம் வருது, தன்னுடைய கடைசி பையன். அவன் வந்து இப்படியானா ஹெல்ப் பண்ணுவானோன்ற ஒரு ஆசையில் நாராயணா அப்படின்னு கூப்பிட்றாரு. ஏன்னா அதுதான் அவனுடைய அந்த பையனுடைய பேர். அந்த நாராயணா அப்படின்ற பேர் கேட்ட உடனே நேராக போய் விஷ்ணு காதில் ஊந்துடுறது. அதனால யமதூதா மாதிரி இந்த விஷ்ணு தூத்தாலாம் உடனே வந்து அவனை காட் பண்ணிடுறான் யமதூதா கிட்டேருந்து. பெரிய ஆர்குமெண்ட் நடக்கிறது யமதூதாக்கும் இந்த விஷ்ணு தூதாஸுக்கும். யமதூதர்லாம் சொல்கிறாங்க, என்னயா நீ இப்படி போய் இவனை போய் காப்பாற்றுறதுக்கு ட்ரை பண்ணுற, அவன் செஞ்ச பாவம்லாம் உனக்கு தெரியும்ல, அதுக்கு தகுந்த தண்டனை கொடுக்க வேணாமா, அவன் சாவு தான் தண்டனை அவனுக்கு இந்த மாதிரி டைமில், அதுதான் நியாயம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த விஷ்ணு தூதர் அவங்க என்ன சொல்கிறாங்க, இல்லை தண்டனைன்றதை திருத்துறதுக்காக இவர் போகிற காலத்தில் இருக்கார். இந்த சமயத்தில் அந்த பேரை சொன்னதுனால ஏதோ மனமாற்றம் நடந்திருக்கு அவருக்கு. அதனால அவருக்கு சான்ஸ் கொடுக்கணும். அவரே தன்னை புரிஞ்சு அவர் பண்ண தப்புக்கெல்லாம் பிராயச்சித்தம் தேடுறதுக்கு அவருக்கு டைம் கொடுக்கணும். அதனால நீங்கள் உயிரை எடுக்கக்கூடாது அப்படின்றாங்க. அந்த யமதூதாஸுக்கு ஒன்றும் புரியல, அவங்களுக்கு ஆர்குமெண்ட்டும் தெரியல. நேராக யமன் கிட்ட போய் கேட்கலான்னு அவங்க போயிடுறாங்க. அதனால இவர் பழிச்சுடுறார். கொஞ்ச நாள் தான் இருக்கு அவருக்கு. அந்த டைமில் உடனே ஒரு மறுபிறவி மாதிரி ஆயிடுறது அவருக்கு. இந்த அதிர்ச்சியிலேருந்து வெளியில் வந்த உடனே
உடனே தெரிஞ்சுன்றாரு, நான் யார், என்னுடைய எவ்வளோ நல்ல ஃபேமிலியில் பிறந்தவன் நான், எவ்வளோ எங்கள் அப்பா அம்மாலாம் அவ்வளோ ஆச்சாரத்தோடு இருந்தவங்க, அந்த ஆச்சாரத்தோடு இருந்த அவளுக்கு பிறந்த நானா இப்படி ஆயிட்டேன் அப்படின்றது புரியுறது அவருக்கு. புரிஞ்ச உடனே அவர் என்ன பண்ணுறாரு, ஹரித்வாரில் போய் உட்காந்துடுறாரு. உட்காந்து நிறைய ஜபம் பண்ணி கடைசியாக அவருக்கு நிஜமாவே சாவு வரும்போது உண்மையாகவே ஒரு புண்ணியத்தோட அவர் நேர கடவுள்கிட்ட போகிறார் அப்படின்றது தான் கதை. அதனால இதனுடைய மாறல் என்ன? தப்பு நடக்கிறதுக்கு ஒரு நொடி தான் வேணும், தப்புலேருந்து திரும்பி வர்றதுக்கும் அந்த ஒரே நொடி தான் வேணும், ஒரு ஆக்ஷன் தான் வேணும். தப்பு நடந்தது ஒன்று பார்த்தார் அவர், ஒரு நல்லா இருக்கும் போல் இருக்கேன், நம்ம கூட அப்படி இருக்கலாமே அப்படின்னு தோணித்து, எல்லாத்தையும் விட்டு போயிட்டார். அந்த கெட்டு போன அந்த வாழ்க்கை ஒரே நொடியில் திரும்பிடுறது. அந்த ஒரே ஒரு வார்த்தையை உச்சரிக்கிறதுனால, அது யாரோட வார்த்தை, என்ன வார்த்தை அது, இந்த சப்தம் எப்படின்னாக்கா கடவுளை பற்றி. அந்த ஒரு சப்தத்திலேயே எல்லாம் மாறிடுது, அந்த ஆக்ஷன் எல்லாம் மாறிடுறது. அவருக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கிறது. திருப்பி இருக்கிற ஒரு ஃபியூ டேஸ் இருக்கு இல்லையா உனக்கு, இந்த யமன் கிட்ட போய் அவங்க ஆர்கியூ பண்ணிட்டு திருப்பி அவங்ககிட்ட இந்த கேட்டு நியூஸ் கேட்டுன்னு திரும்பி வர போகிறாங்க, உன்னை எடுத்துன்னு போயிட்டு போகிறாங்க. அதுக்குள்ள இருக்கிற டைமில் என்ன பண்ண முடியுமா பண்ணி சரி பண்ணிக்கோ உன்னோட லைஃப். ஃபைண்ட் யுவர் இன்னர் செல்ஃப். திருப்பி உன்னை கண்டுபிடி, நான் யார் அப்படின்றத கண்டுபிடி அப்படின்னு அவருக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கிறது. எல்லாருக்கும் அந்த சான்ஸ் கிடைக்கும் அப்படின்றது தான் இந்த மாறும். யாதனின் யாதனின் இங்கியான் நோதல் அதனின் இல்லை. இந்த கெட்டு போற விஷயத்துலேருந்து ஒருத்தன் தூரம் வந்துட்டான்னாக்கா அவனுக்கு நல்லது நடக்கும் அப்படின்றத திருவள்ளுவரும் சொல்றார்.